கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர் ஜோதிமணி மாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர்கள் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதங்கள் தீர்க்கும் பரமனடிகாட்டம் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. எம்பெருமான் பல வகையான அவதாரங்களை எடுத்த போதிலும் மச்சம் கூர்மம் வராகம் ரிதும்மம் வாமனம் ராமம் பரசுராமம் பலராமம் கிருஷ்ணம் கல்கி என்பதான 10 அவதாரங்கள் எடுத்தான். தானே தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே தர்மத்தை ரட்சிக்க வேண்டும் அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே எம்பெருமான் அவதாரம். அப்படி இருந்தபோதிலும் பெருமாளால் எதுவுமே செய்ய முடியல. சரி, நம்மளால் எதுவும் பண்ண முடியல, மனிதர்களை கொண்டே மனிதர்களை திருத்த வேண்டும் என்று காரணத்தினாலே ஆழ்வார்களை படைக்க செய்தார். 12 ஆழ்வார்களை தன்னுடைய கையில் இருக்கக்கூடியதான சக்கரத்தை ஒரு ஆழ்வாராக திருமகி ஆழ்வாராகவும், சங்கு என்று சொல்லக்கூடியதான பொய்கை ஆழ்வார், சார்ங்கம் என்று சொல்லக்கூடியதான பில்லுடைய அம்சமாக திருமங்கை ஆழ்வார், இப்படி ஒவ்வொரு ஆழ்வார்களாக பிறக்க செய்தார்கள். அதிலே 12 ஆழ்வார்களிலே 11 ஆழ்வார்கள் ஆண்கள், ஒரு ஆழ்வார் மட்டும் பெண். அந்த ஆழ்வார் தான் ஆண்டாள். ஆழ்வாருடைய கோஷ்டிலே வரக்கூடியவள் ஆண்டாள். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் திருவவதாரம் செய்தவர், பூமி பிராட்டியுடைய அம்சம். பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் ஆண்டாள். அப்பேற்பட்டதான ஆண்டாள் 143 உரைத்தாள் வாழியே 143 பாசுரங்கள் நாச்சியார் திருமடி சேவித்து, அதோடு இல்லாத திருப்பாவை என்று சொல்லக்கூடியதான மார்கழி திங்கள் தொடங்கி வங்கக்கலகடந்தன சொல்லக்கூடியதான 30 பாசுரங்கள், அதுதான் நம்ம கோவிலில் 30 நாள் சேவிக்கிறது. காலையில் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் குருவேல் கொடுந்தொடிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணு யசோத இளம்சிங்கம் கார்மேனிச்சங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழ படிந்தேலொரம்பாவாயின்னு 30 பாசுரங்கள் ஆண்டாள் பாடினாள். இதற்கு கோததமிழ் என்று பெயர். அதுதான் கோததமிழ். ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை, 5 25 பிற்பாடு ஒரு 5 30, ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை இந்த வையம் சுமப்பது வம்பு. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ். ரிக் யஜுர் சாம அதர்வணன் என்று சொல்லக்கூடியதான 4 வேதங்களுக்கு ஒப்பானது இது திருப்பாவை. திருப்பாவை என்பது அவ்வளோ சாதாரணமானது கிடையாது. 4 வேதங்களுமே அந்த திருப்பாவையில் அடக்கம். ஏன்னா வேதம் தமிழ் செய்த மாறன் நம்மாழ்வாருடைய பாசுரங்களிலே வரக்கூடியது. ஆழ்வாரும் வேதத்தை தான் தமிழில் பண்ணியிருக்கிறார், ஆண்டாலும் வேதத்தை தான் தமிழில் பண்ணியிருக்கிறாள். வேதம் அனைத்துக்கும் வித்து இந்த கோததமிழ். உயர்ந்ததான தமிழ் இந்த தமிழ். இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் தமிழை வளர்க்குறோன்னு யாரோ சொல்கிறாங்க. ஏதோ 5000 வருடங்களுக்கு முன்னே ஆழ்வார்கள் தமிழில் தான் பாசுரம் பாடியிருக்கிறாங்க. பொய்யை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசையாழ்வார், திருமங்கையாழ்வார், திருப்பானாழ்வார், குலசேகராழ்வார், பெரியாழ்வார், தொண்டடிப்பொடியாழ்வார், ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார்னு 12 ஆழ்வார்களில் தமிழிலே பாசுரங்களை தெளிவாக பாடியிருக்கிறார்கள்.
வையம் தகலியா வார்கடலே நெய்யாக விஜயகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குக என்று அப்படின்னு ஆழ்வார்களெல்லாம் அற்புதமாக தமிழில் பாசுரம் பாடியிருக்க. வேதம் தமிழ் செய்த மாறன். அதே தான் ஆண்டாளுக்கும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ். இந்த கோததமிழானது மிகவும் உயர்ந்தது. இந்த திருப்பாவையை மார்கழி மாதம் 30 நாளும் பாவை நோன்பு இருந்து யார் ஒருவர் பக்தி சிரத்தையோடு 30 நாளை இந்த பாசுரத்தை சேவிக்கிறோமோ சகலவிதமான அனுகூலங்களையும் ஆண்டாள் அனுகிரகம் பண்ணுவார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கல்யாண வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மார்கழி மாதம் 30 நாளும் காலையில் எழுந்திருச்சு தீர்த்தமாடி குளித்து நெத்தியிலே திலகமிட்டு ஆலயத்தில் வந்து பெருமாளை 30 நாளும் சேவித்து திருப்பாவை சேவிச்சால கட்டாயம் திருமண பாக்கியம் கைகூடும். வாரணமாயிரம் என்று சொல்லக்கூடியதான 10 பாசனங்களை சேவிச்சோமே ஆனால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். அதில் ஒரு காலம் சந்தேகம் வேண்டாம். ஏன்னா வாரணமாயிரம் சூழபலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான். இப்படி ஆண்டாள் 10 பாசுரங்களிலே பெருமாளை கல்யாணம் செய்கிற மாதிரி கனவு காண்கிறாள். ஆனால் கல்யாணம் நடக்கலை, நேரில் நடக்கலை, கனவு காண்றாங்க ஆண்டாள் கல்யாணம் நடக்கிற மாதிரி. காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழினான் குங்குமமப்பி குளிர் சாந்தமட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மனநேர் அங்கு அவனோடு உடன் சென்று அங்கு ஆணை மேல் மஞ்சனமாட்ட கணா கண்டேன் தோழினான் அப்படின்னு நெத்தியிலே திலகமிடுறார் போல குங்குமம் வைக்கிற மாதிரி, நெல் பொறி போடுற மாதிரி, காப்பு கட்டுற மாதிரி, அம்மி மிதிக்கிற மாதிரி, வரிசிலை வால்முகத்து எண்ணெய் மார்தான் வந்துட்டு எரிமுகம் பாரித்து எண்ணெய் முன்னே நிறுத்தி அரிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கணா கண்டேன் தோழினான். ஒரு ஓமகுண்டத்திலே நெல் பொறி போடுகிறா போலே மத்தளம் கொட்ட வரிசங்க நின்னூத மேலதாளங்கள் 32 மேலவாத்தியங்களோடு கல்யாணமாகிறா போலே கனவு தான். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினேனை கடைசி பாதத்தில் சொல்கிறாங்க. ஆயனுக்காக தான் கண்ட கனாவினேனை வேயற்புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோத சொல். பெரியாழ்வாருடைய பட்டர்பிரானுடைய மகளான நான் கண்ட கனவு ஆயனுக்காக தான் கண்ட கனாவின் வேயற்புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோத சொல் தூய தமிழ் மாலை. இப்போ சாமி சடகோப சாமி சொன்னார் பாருங்க, தமிழ் தமிழ்னு. சாதாரண தமிழில் கோதை தமிழ், தூய தமிழ். தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் 2 என்ன 10 ஈரைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே. மக்களை பெறுறதுன்றது அவ்வளோ சாதாரணமானதில்லை. ஏதோ தானமாக ஒரு குழந்தைய பிறந்தா எப்படியோ இருந்தோம் இப்படியோ போகிறோன்னு போகக்கூடாது. நன்மக்களை பெற்று மகிழ்வரே. குழந்தையாக பிறந்த நல்ல குணங்களோடு ஞானம் பலம் வீரியம் மைசூர் சக்தி தேசம் என்று சொல்லக்கூடிய ஷட்குணங்களோடு பிறக்கணும். ஒரு மனிதனாக பிறந்தாலும் பக்தி சிரத்தை இருக்கணும், பெருமாளிடத்தில் பக்தி இருக்கணும், பெரியவர்களிடத்தில் மரியாதை இருக்கணும். நம்ம பெரியவங்களை பார்த்தா வணங்கி வாங்கோ சுவாமி அடியான் தாசன் அப்படின்னு சொல்லணும். ஒரு பணிவு என்பது இருக்கணும். அதுதான் நன்மக்கள்னு பேர். எல்லாருமே குழந்தைகளை இப்போ சில பேருக்கு துர்குணங்கள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி குணங்கள். அதில் ஆண்டாள் எப்படி சொல்கிறா பாருங்கோ, ஈரைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே. இந்த திருப்பாவை சேவித்தோம்னா வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே. நாச்சியார் திருமொழியான பாசுரங்களாகட்டும், 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களாகட்டும், திருப்பாவையாகட்டும், இந்த பாசுரங்கள்லாம் சேவிப்பவர்களுக்கு சகலவிதமான அனுகூலங்களும் கொடுப்பால் ஆண்டாள். அதில் ஒரு காலமும் சந்தேகமே இல்லை. வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. ஆண்டாளுக்கு ஒவ்வொரு விதமாக கல்யாணம் காங்கிற மாதிரி ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு தான். அந்த கனவு ஆண்டாளுக்கு கடைசி காலத்திலே மார்கழி மாதம் போகி நாளிலே ரங்கநாதனை சென்றடைகிறாள்.
ஒரு மகள் தன்னையுடையேன் உலக நினைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கல்மால் தான் கொண்டு போனான். ஒரு மகள் தன்னையுடையேன் உலக நிறைந்த புகழால் பெரியாழ்வாருக்கு ஆண்டாளாக பிறந்தாங்க. உலகத்தோரெல்லாம் வியக்கும் வகையிலே ஆண்டாளை வளர்த்தார். ஒரு மகள் தன்னையுடையேன் உலக நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கல்மால் தாள் கொண்டு போனான். திருமகளை போல பொத்தி பொத்தி வளர்த்தாராம் பெரியாழ்வார் ஆண்டாளை. ஒரே பொன் குழந்தை இல்லையா, அந்த பொன் குழந்தை உள்ளவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கல அந்த கஷ்டம் அவங்களுக்கு மனவரையில் தான் தெரியும். அதை போல் பெரியாழ்வார் தன்னுடைய ஆண்டாளை பிரிக்கிற போது அவ்வளோ சிரம கஷ்டப்படுறாராம். ஏன்னா ஒரு தாய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கல யாருக்காக இருந்தாலும் ஒரு மன கஷ்டங்கள் வரும். ஐயோ நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போகிறாலே, இனிமேல் வேறு ஒரு வீட்டுக்கு போயிட்டாலே நமக்கு இனிமேல் அந்த பொண்ணு நமக்கு சொந்தம் இல்லை, இது வேற ஒரு மனைவி ஆகிட்டாலேன்னு. அதை போல் பெரியாழ்வார் கஷ்டப்படுறாராம். ஒரு மகள் தன்னையுடையேன் உலக நிறைந்த புகழால் திருமகள் போல் கொண்டு வளர்த்த செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு பெருமாளிடத்தில் போய் ஐக்கியமாடுற ஆண்டாள். இந்த மார்கழி மாதம் உயர்ந்த ஒரு மாதம். மார்கழி மாதத்தில் தேவதைகளுக்கெல்லாம் ஆராதிக்கக்கூடியதான ஒரு மாதம், சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதங்களில் எல்லாரும் அவரவர்களுக்கு விருப்பப்பட்டதான ஒரு சன்னதியை போய் சேவித்து, பெருமாள் சன்னதியோ அம்பாள் சன்னதியோ எந்த சன்னதியோ ஒவ்வொரு சன்னதியில் போய் சேவித்து எல்லா விதமான பலன்களும் அனுகிரகங்களும் பெற வேணும்னு பிரார்த்திக்கிறோம். ஆழ்வார் ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர் ஜெகதாச்சாரியன் உடையவர் கோட்டையில் இந்த விழாவான நடக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் திருக்கல்யாண உற்சவம் ஆரம்பம். ஜானவாசம் என்று சொல்லக்கூடியதான மாப்பிள்ளை அடைப்பு, ஒய்யாளி, பத்தி உலாத்தல், பெருமாளுக்கு ஹோமங்கள். அந்த ஹோமங்கள்லாம் நீங்கள் கட்டாயம் அமைதியாக இருந்து சேவிக்கணும். ஹோமம் ரொம்ப முக்கியமானது, அக்னி ஆராதிக்கிறது. அந்த ஹோமங்கள் நடக்கும். பிற்பாடு திருமாங்கல்ய தாரணம். அந்த திருமாங்கல்ய தாரணத்தை நம்ம சேவித்தோம்னா நமக்கு எல்லாருக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடக்கும் சீக்கிரமாக. அந்த கல்யாண வயசில் உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக அவங்களுக்கு ஒரு கல்யாண பாக்கியம் கிட்டும். அந்த சீர்பாடல் நடக்கும். அட்சத ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நடக்கும். எல்லோரும் கலந்து கொண்டு எல்லா விதமான அனுகூலங்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு எம்பெருமான் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத நீலாதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் உடையவர் ஜெகதாச்சாரின் அனுகிரகத்தை பெறுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். மேற்படி கைங்கரங்கள் தொடரும். சுவாமி நம்ம சடகோப சாமி முதல்ல பெரம்பூரில் தான் சண்டையை நாங்கள் தான் முத ஆரம்பித்தது. இந்த சுவாமி இந்த கல்யாண ஒரு செயல் இருக்கார் அந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி உபயநாச்சிமார்களை முதல்ல பண்ணிவிட்டு எங்ககிட்ட சொல்கிறார். அவருடைய அப்பா சொல்லியிருந்தார் பாருங்க, கவச்சகுண்டலம் சுவாமின்னு. அவர் ரொம்ப வைஷ்ணவ தீவிர பக்தர். ராமானுஜருடைய இந்த ராமானுஜர் திருமேனி இங்கே இருக்குதுன்னாவே அதுக்கு அவருடைய அப்பா தான் காரணம். கவச்சகுண்டலம்னு ஒரு சுவாமி சொன்னார் பாருங்கள், அவர் தான் அந்த திருமேனி உற்சவர் விக்கிரகத்தை அவர் தான் அவருக்கு முதல்ல 8 மொழி ஆயிடுச்சு கொண்டு போய் பண்ணி கொடுத்தவர். அப்போது இந்த உற்சவருடைய விக்கிரகங்களை பிராண பிரதிஷ்டை பண்ண முதல்ல பெரம்பூரில் தான் அவருக்கு முதல்ல உற்சவர் தான் வந்தார். எல்லா கோவிலும் மூலவரை வச்சுட்டு தான் பெருமாள்லாம் ஏற்பாடு ஒன்றா பண்ணுவான். ஆனால் இங்கே இந்த உற்சவர் அங்கே பெருமாள் பெரம்பூர்லேயே வந்துவிட்டார். அங்கே ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் பெருமாளுக்கு பிராண பிரதிஷ்டை முதல்ல அந்த பெருமாளுக்கு உயிரை கொடுக்கறது. ஒரு பிராண பிரதிஷ்டை பண்ணி சில வைபவங்கள்லாம் அங்கே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி இருந்த பொழுது அப்போ ஒரு நாள் என்கிட்ட சொல்லினார், இது போல் ஏலாவூரில் அங்கே சுண்ணாம்பு குளத்தில் இடம் கொடுக்குறாங்க, நம்ம சன்னதி அங்கே புனருத்தாரணம் பண்ணி நிர்மாணம் பண்ணி பெருமாளுக்கு அர்த்த மண்டபம், கர்ப்பகிரகம், விமானம் எல்லா சுத்து சன்னதிகள்லாம் அமைக்கணும். பெருமாள் தாயார் சன்னதி, சிறிய திருவடி, பெரிய திருவடி சன்னதிகள்லாம் புனருத்தாரண நிர்மாணம் பண்ணணும்னு சொன்னார். பிற்பாடு அந்த ஆலயமானது நிர்மாணம் பண்ணிட்டார். நிர்மாணம் பண்ணி சம்பரோக்ஷணங்களை கும்பாபிஷேகம் நாங்கள் தான் அழைச்சிட்டு வந்தோம். அப்போ நாங்கள் தான் பண்ணினோம். எங்கள் வாதியாரெலாம் அழைச்சிட்டு வந்தோம். அப்போ எல்லோரும் அந்த சன்னதி சீரும் சம்பரோக்ஷணமாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று அது ஒரு 10 வருஷமாக வந்திருந்தோம். தொடர்ச்சியாக வந்திருந்தோம். 2 வருஷமாக போன வருஷம் நாங்கள் 2 வருஷமாக கைங்கிறதுக்கு இங்கே வரல. எங்களுக்கு பெரம்பூர் கோவிலே கைங்கரியங்கள் சரியாக இருந்தது, இங்கே வர முடியாத சூழ்நிலை. பிற்பாடு இவர்கிட்ட 2 வருஷமாக நாங்கள் இதை தொடர்ச்சியாக 8 வருஷமாக கும்பாபிஷேகத்தில் தொடர்ச்சியாக கண்டினியூவாக தான் வந்திருந்தோம். சில கைங்கரியங்கள் நிர்பந்தம் எங்களுக்கு பெருமாள் கோவிலில் அங்கே எங்கள் கோவிலில் கைங்கரியம் வர முடியல. அப்புறம் இந்த வருஷம் அவர் இல்லை நீங்களே தான் வந்தாகணும், உங்களை வர்றதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்களே தான் பெருமாள் கைங்கரியத்தை பண்ணணும்னு அவர் சடகோபம் தீர்மானம் பண்ணாரோ உள்ளே இருக்கிற பெருமாள் தீர்மானம் பண்ணாரோ தெரியாது. இந்த வருஷம் நாங்கள் திரும்பவும் கைங்கரியத்துக்கே வந்திருக்கிறோம். இந்த சன்னதியானது நான் முதல்ல வரும்போது வெறும் கர்ப்பகிரகம் தான் இருந்தது. இங்கே கர்ப்பகிரகம் பெருமாள் சுத்து சன்னதி 2 இருந்தது. இன்றைக்கி பார்க்குற போது இந்த அளவுக்கு வளர்ச்சியாகி இந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணிடுறது ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் தான். ஏன்னா வர்த்ததாம் அபிவர்த்ததாம், ஒரு சன்னதியானது மேலும் மேலும் வளரணுமே தவிர கீழே தான் போகக்கூடாது. அதனால் சன்னதியை பார்க்குறவரை ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு இந்த உடையவர் கோட்டையில் இருக்கிற வரக்கூடிய அனைத்து பக்தர்களும், ஏன்னா உங்களுடைய அனுகிரகத்தால் தான் நடக்கும். பெருமாள் அனுகிரகம் பூர்ணமாக பண்ணுறார்.
பக்தர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் ஏதோ உங்களால் முடிய ஒரு கைங்கரியங்களை கொடுத்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதாலையும் சில காரியங்கள் நடக்கிறது. பெருமாள் பூர்ணமாக அனுகிரகம் பண்ணுறார், அதில் ஒரு காலமும் சந்தேகம் இல்லை. இதெல்லாம் இந்த அளவுக்கு பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த அளவுக்கு சன்னதி இருக்கிறன்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான். எல்லாருமே எல்லா வளங்களும் பெருமாள் உங்களுக்கு கொடுக்கணும் பிரார்த்தனை பூர்த்தி ஆகிறது. திருமடி மேல்படி கைங்கரியங்கள் தொடக்கமாகும்.